இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி உட்பட இந்த மாவட்டத்துக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பதவிக்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம்னா, தூய்மை பணியாளர், மசால்ஜி, காவலர் இது போன்ற பணிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கோம். மேற்கொண்டு வீடியோவில் நம்ம 2021 எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க, இந்த தாட்டி எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஸ்ட் வரைய ஒவ்வொரு போஸ்ட்டும் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். 2021 தூய்மை பணியாளருக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா 10 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. காவலர் மற்றும் இரவு காவலருக்கு வந்து 13 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இரவு காவலர் மற்றும் மசாஜிக்கு வந்து 42 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. மசாஜிக்கு வந்து 4 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக 2021 எவ்வளோ வேகன்சி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 69 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதுவே 2024 எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 16 வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து அலுவலக உதவியாளருக்கான கட் ஆஃப் கொடுத்தோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 40 வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே தூய்மை பணியாளர், காவலர், இரவு காவலர், மசாஜ் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 16 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கான கட் ஆஃப் என்னவோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பணிக்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம்னா, தூய்மை பணியாளருக்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஜென்ரல் ப்ரியாரிட்டிக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு பார்த்தீங்கன்னா 98 மார்க் வரும். அடுத்து வந்து வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இவங்களுக்கும் ஒரே ஒரு போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் வந்து இவங்களுக்கும் 97 மார்க் வரும். அடுத்து பார்த்தோம்னா நைட் வாட்ச்மேன் கம் மசாஜ் இவங்களுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு பார்க்கலாம். ஜென்ரலில் வந்து 97 மார்க்கும், ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் வந்து 88 மார்க்கும், பிசியில் வந்து 70 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து வந்து பிசி உமனில் வந்து 68 மார்க்கும், எம்பிசியில் வந்து 80 மார்க்கும், எஸ்சியில் வந்து 92 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து எஸ்சி உமனில் வந்து 88 மார்க்கும், எஸ்சிஏ உமன் விடோ ப்ரியாரிட்டிக்கு வந்து 82 மார்க்கும் கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம நைட்டு வாட்ச்மேன் கம் மசாஜிக்கான கட் ஆஃப் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம மசால்ஜிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு பார்க்கலாம். மசால்ஜிக்கு டோட்டலாகவே 2 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் விடோ இவங்களுக்கும், எஸ்சி ப்ரியாரிட்டி இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் உமன் விடோவுக்கு வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரும்னா 90 மார்க்கும், எஸ்சி ப்ரியாரிட்டியில் வந்து 95 மார்க்கும் வரும். அதாவது ஒரு போஸ்டிங்க்கு வந்து 4 பேர் 5 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கட் ஆஃப்ன்றது வந்து கண்டிப்பாக 75, 80 அப்படின்னு தான் வரும். ஆனால் ஒரே போஸ்டிங்க்கு வந்து 20 பேர் 30 பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 90, 95 இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கு வந்து 1:5 முறையில் தான் கூப்பிடுவாங்க. அதேமாரி வந்து இன்டர்வியூக்கு வந்து 1:3 முறையில் தான் கூப்பிடுவாங்க. அதனால் ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர்த்த கூப்பிடும்போது அதில் யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. அதுக்கோசரம் தான் திருநெல்வேலி, தென்காசி உட்பட இந்த மாவட்டத்துக்கு அதிகப்படியான கட் ஆஃப் வந்துருக்குது. நீங்கள் ப்ராக்டிக்கலையும் ஓரல் டெஸ்ட்லேயும் நல்ல மார்க் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.